கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அவரது வீட்டுக்குள் புகுந்து அமெரிக்க டெல்டா படையினர் சிறைப்பிடித்தனர். அது மட்டுமின்றி அதிபர் மதுரோவை கைவிலங்கிட்டும் கண்களை கட்டியும் அமெரிக்க ராணுவம் அழைத்து சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த செயலுக்கு ஐநா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. குறிப்பாக ரஷ்யா, சீனா, ஈரான், வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. அந்த வரிசையில் இந்தியாவும் ஒன்று. அதேபோல நேற்று கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அமெரிக்க அதிபர் டிரம்பை எச்சரித்திருந்தார். முடிந்தால் என்னை கைது செய்து அழைத்து செல்லுங்கள், நான் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு கோழை என காட்டமாக பேசியிருந்தார். நேற்று முன்தினம் அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருவர் மீதான வழக்கு மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து இந்தியா பேசியுள்ள வார்த்தைகள்தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. இதுகுறித்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பல ஆண்டுகளாக வெனிசுலாவுடன் இந்தியா நல்ல உறவை கடைபிடித்து வருகிறது. ஆனால் சில நாட்களாக வெனிசுலாவில் நடந்து வரும் நிகழ்வுகள் கவலையளிப்பதாக வேதனை தெரிவித்தார். அது மட்டுமின்றி தொடர்ந்து பேசிய அவர், தற்போது அதிகாரத்தில் இருக்கும் அனைவரும் அந்நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இருந்து வெனிசுலா மக்கள் மீண்டு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் எண்ணம் என அவர் தெரிவித்தார்.